Taste the Daily. அண்மை செய்தி. கடலூரில் உள்ள சிப்காட் சாயப்பட்டறை தொழிற்சாலையில் அதிகாலை இடிபி டேங்க் வெடித்து பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது. மேலும் டேங்க் வெடித்ததில் 6 லட்சம் கொள்ளளவு கொண்ட ரசாயன கழிவுநீர் டேங்கில் இருந்து வெளியேறி உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரைக்கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கண்ணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். கடலூர் அருகே உள்ள சிப்காட் சாயப்பட்டறை தொழிற்சாலையில் இடிபி டேங்க் வெடித்து சிதறி விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. லாயல் எனப்படும் சாயப்பட்டறை தொழிற்சாலையில் அதிகாலையில் டேங்க் வெடித்து இந்த விபத்து நடந்துள்ளது. 6 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட டேங்கரில் இருந்து தண்ணீர் அருகில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் பாதிப்படைந்துள்ளனர். ரசாயன கழிவு நீர் வீடுக்குள் புகுந்ததால் வாந்தி, மயக்கம் மற்றும் காயம் ஏற்பட்டு 20க்கும் மேற்பட்டோர் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இடிபி டேங்க் பகுதியில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் அப்பகுதியில் முழுவதும் 50க்கும் மேற்பட்ட வீடுக்குள் புகுந்து பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளது. அப்பகுதி மக்கள் தூங்கிக் கொண்டிருந்த வேளையில் ரசாயன தண்ணீர் புகுந்து காரணத்தினால் பதட்டம் அடைந்து அச்சத்தில் உள்ளதாக கூறப்படுகிறார். பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு கண்ணீரிச்சல், வாந்தி, மயக்கம் ஏற்பட்ட நிலையில் 20க்கும் மேற்பட்ட கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் டேங்க் வெடித்த தொழிற்சாலைகளில் தங்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும். இது போன்ற விபத்து நடந்ததற்கு தொழிற்சாலை நிர்வாகம் மீது கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அப்பகுதி மக்கள் திடீர் கடலூர் சிதம்பரம் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளது. சுரேஷ். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமரைக்கண்ணன். கடலூரில் உள்ள சிப்காட் சாயப்பட்டறை தொழிற்சாலையில் அதிகாலை இடிபி டேங்க் வெடித்து பயங்கர விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டேங்க் வெடித்ததில் 6 லட்சம் கொள்ளளவு கொண்ட ரசாயன கழிவுநீர் டேங்கில் இருந்து வெளியேறியுள்ளது. ஒரு மீட்டர் தொலைவில் எங்கள் வீட்டுக்கும் அதுக்கும் 1 மீட்டர் கூட இல்லை சார். அந்த எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கு, பக்கத்தில் வச்சிருக்கிறாங்க. நாங்கள் இருக்கிறதா சாவறதா தெரியல. என்னைக்கு இருந்தாலும் எங்களுக்கு அழிவு சார் இந்த கம்பெனியால். ஃபுல்லாக கெமிக்கலு. அந்த கெமிக்கலில் நாங்கள் எங்களுக்கு வேறு வாழ்வாதாரம் இல்லை. நாங்கள் இருக்கிறோம், இருந்து எங்களுக்கு வாழ்நாள எங்களுக்கு நிலவரம் இல்லை. என்ன அவ்வளோ பக்கத்தில் இது ஒரு உயிர் சேதம் ஆயிருந்தா என்ன சார் ஆகுறது? நாங்கள் எரிஞ்சிக்கின்னு வாந்தி எடுத்துன்னு கண்ணுக்குனால எரிஞ்சிக்கின்னு வாமிட்டு எடுத்துன்னு ஓடியாந்தோம் மயக்கத்தோட. இப்போ எங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி கொஞ்சம் பேசுகிறோம்.